ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிசிஎம் காயினும் பிஜு பட்நாயக் காயினும் தான். ஆக்சுவலாக நான் சாம்பிளுக்காக ஒரு 10 காயின் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பேக்கெட்டாகவும் என்கிட்ட இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கெட்டாகவும் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு 10 காயின் அதில் ஒரு 10 காயின் அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கலாம். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். பிஜு பட்நாயக் ஒன்று, அதுக்கப்புறம் இது பிசிஎம். ஆக்சுவலாக இந்த காயின் வின் பண்ணி பல வருஷங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2018 அந்த மாதிரிலாம் வின் பண்ணிட்டாங்க. பட்டு மக்கள் புழக்கத்துக்கு 2025 இந்த வருஷம்தான் கையிலே மக்களுக்கு கிடச்சது. சரிங்களா, இத்தனை வருஷம் வெளியில் வரல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது கல்கட்டா மின்ட்டு பிஜு பட்நாயக். இதில் 2 மின்ட் இருக்குது. பட்டு இதில் ஹைதராபாத் மின்ட் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா சில காயினில் ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100க்கு ஒரு 90% பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி டாட்டாக ஸ்பாட்டடாக தான் இருக்கும். அது மாதிரி இல்லாத காயின் ரொம்ப ரேர் ஹைதராபாத் மின்ட்டில். சரிங்களா, அந்த மாதிரி காயின் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ரேர் காயின். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பாட் இல்லாத காயின் கிடைக்கிறது கஷ்டம். பட் இது உங்களுக்கு கல்கட்டா மின்ட்டு. சரிங்களா, இது கல்கட்டா மின்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேக்கெட்டாகவும் இருக்குது. இது பிஜு பட்நாயக்கு. இன்னொரு பேக்கெட் பிசிஎம். சரிங்களா, இது பிசிஎம் காயின். இது பார்த்திங்கன்னா பிசிஎம் காயின். ஆக்சுவலாக நான் என்னோடய கலெக்ஷனுக்காக, அதாவது இப்போ ஒரு ஆல்பம் போடுறோம் இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம்னா அதுக்காக நான் ஒரு 10 காயின் தனியாக வாங்கி வச்சேன். இதில் ஒரு 5 காயினும் அதில் ஒரு 5 காயினும். அது இதுவுமே யூஎன்சி தான். சரிங்களா, பேக்கெட் பிரித்து தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே யூஎன்சி காயின். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பேக்கெட்டாக எடுத்திங்கனாலும் ஓகே தான். இல்லை எனக்கு மினிமம் எனக்கு ஒரு 25 காயினாவது எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 100 காயின் பேக்கெட்டு இப்போ தான் சில காயினில் 25 இல்லை 50 இல்லை 30 அப்படி வருது. பட் முன்னாடிலாம் கமெமரேட்டிவ் காயின்லலாம் 100 காயின் தான் ஒரு பேக்கெட்டாக அப்படியே வரும். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மினிமம் 25 காயினாவது எடுக்கணும். அப்போ தான் ஏன்னா நான் பேக்கெட் பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அது ஒன்று ஒன்றா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு 25 காயின் எடுக்கிறீங்களா, அடுத்து ஒரு யாராவது 25 காயின் எடுக்கிறீங்களா, அப்படி அந்த மாதிரி எடுத்தால் தான் எனக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஎன்சி காயின். இந்த ஒருவேளை லூஸில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5 காயின் இல்லைன்னா 10 காயின் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேறு ஏதாவது எங்கிட்ட காயின் வாங்குறீங்கன்னா தான் நான் பேக்கெட் பிரித்து அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் 25 காயின் மினிமம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா நான் காயின் பிரிக்கிற மாதிரி இல்லை பேக்கெட். சரிங்களா, ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே யூஎன்சி காயின். ஆக்சுவலாக பிஜு பட்நாயக்கில் நீங்கள் ஹைதராபாத் மின்ட் கிடச்சிச்சின்னா, அதாவது ஸ்பாட்டட் இல்லாமல், மூஞ்சில் எந்த ஸ்பாட்டடும் இல்லாமல் கிடச்சிச்சின்னா அது ரொம்ப காஸ்ட்லி, அதாவது ரேட் அதிகம். அப்படி கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கிடலாம். சரிங்களா, ஏன்னா அது ரொம்ப 100க்கு 90% நானும் வாங்கி கொடுத்துருக்கேன், கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். பட் அதுலேயுமே 100க்கு 90% ஒரு 100 காயின் வாங்குகிற இடத்துல ஒரு 20 காயின் 25 காயின் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஸ்பாட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி காயின் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இது என்னோடய கலெக்ஷனுக்காக நான் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஒரு 2 காயின் 3 காயின் வேணும்னா நீங்கள் மித்த காயின் என்கிட்ட ஏதாவது வாங்கும் போது நான் வேணால் ஒரு 2 காயின் இதில் 2 அதில் 2 சேர்த்து அனுப்புவேன், அவ்வளோதான். சரிங்களா, ஆனால் 2 காயினுக்காகலாம் இது பண்ண முடியாது. வேறு ஏதாவது காயின் வாங்கும் போது அடிஷனலாக நான் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.